பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளதால் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமார், சொல்லுங்கள். சுற்றுலா பயணிகளின் இந்த வருகையை முதற்கொண்டு புதுச்சேரியில் எத்தகைய காவலானது போடப்பட்டிருக்கிறது? சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு ஆண்டுதோறும் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஏராளமானோர் புதுச்சேரி வந்திருக்கின்றனர். இதனால் புதுச்சேரி உள்ள தனியார் ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள், கடற்கரைகளில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று இரவு புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி கடற்கரையில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கூடுவார்கள் என்பதால் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நகர பகுதி மற்றும் கடற்கரை சாலையில் போலீசார் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து காவல்துறை என மொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் புத்தாண்டை கொண்டாட இன்று மாலை முதல் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கடற்கரையை நோக்கி படையெடுப்பார்கள் என்பதால் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மேல் இந்த கடற்கரை சாலை அமைந்திருக்கக்கூடிய ஒயிட் டவுன் பகுதி முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஒயிட் டவுன் நகர பகுதி அமைந்திருப்பார். இந்த ஒயிட் டவுனுக்கு வரக்கூடியவர்கள் அனைத்துமே அவர்கள் வாகன நிறுத்தும் இடங்களில் தங்களது வாகனங்களை நிறுத்தி அங்கிருந்து நடந்து இந்த ஒயிட் டவுன் பகுதிகளுக்கும் அது அரசு மூலம் இயக்கப்படும் பிரத்யேக பேருந்து மூலமாக இந்த ஒயிட் டவுன் மற்றும் கடற்கரை சாலைக்கு வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லட்சக்கணக்கானோர் இங்கு வருவார்கள். போக்குவரத்து ஸ்தம்பிப்பு ஏற்படும் என்பதால் இத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்பூர் சாலையிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மருத்துவமனை மற்றும் அவசர சிகிச்சைக்கு செல்வர்கள் மட்டும் இந்த ஒயிட் டவுன் பகுதிக்குள் பிற்பகலுக்கு மேல் வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை ஒட்டி ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள தேவாலயங்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் வருபவர்கள் மட்டும் காவல்துறை மூலம் சிறப்பு பாஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்டம் என்பது மாலை முதல் இந்த கடற்கரை அதிகம் என்பதால் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான நிகழ்வுகள் எதிலும் நடைபெறாமல் இருப்பதாக 4 ஆன்டி ரோமியோ ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய காவல்துறை பிரிவு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூட்டத்தினர் கூட்டமாக இருந்து அனைத்தையும் கண்காணிப்பார்கள். இந்த ஒயிட் டவுன் பகுதியை சுற்றி 10 வாகன நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த ஆண்டு 2 லட்சம் பேர் இந்த கடற்கரை சாலையை கூடி இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த ஆண்டு அந்த கூட்டம் என்பது மேலும் அதிகரிக்கும் என்பதால் கிட்டத்தட்ட இந்த கடற்கரை சாலையில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கேளிக்கை நிகழ்ச்சிகள், மதுபானங்கள், வித்திகள் உள்ளிட்டவை 1 மணி வரை அரசு அனுமதி பெற்று இயங்கலாம் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1 மணி வரை புதுச்சேரியில் மதுபானங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்வதற்கு இந்த எண்ணும் அனுமதியும் வழங்கப்பட்டு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையை பொறுத்தவரை யாரும் கடலில் இறங்க இன்றும் நாளையும் தடை வைக்கப்பட்டிருக்கிறது. கடலில் ஒட்டிய பகுதிகள் முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு 20 மீட்டர் தொலைவிற்கும் காவல்துறையின் உயர் கோபுரம் என்பது அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணி என்பது இரவு முதல் தீவிரப்படுத்தப்பட இருக்கிறது. குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய வசதிகளும் இந்த கடற்கரை சாலையில் செய்யப்பட்டு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி முழுவதுமாக தயார் நிலையில் இருக்கிறது. கவிதா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.